நேயர்கள் அனைவரையும் சர்வதேச காணொளியில இன்றைக்கு நாம் பார்க்க போறது மிகுந்த முக்கியம் வாய்ந்த அரபு நாட்டினுடைய நிலைகள் என்ன. இன்று காலை நான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அமெரிக்கா போர்ப்படைகளை தற்காலிகமாக நிறுத்தி இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதற்கு காரணங்களையும் அமெரிக்காவுடைய டிமாண்ட்ஸ் மற்றும் ஈரானுடைய கண்டிஷன்ஸ். இப்ப இன்னைக்கு நான் பார்க்கிறது, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர் ஆகிய 3 நாடுகளும் ஈரானுடன் தற்போது போரை மௌனியாக்க வேண்டும், சற்று தாமதிங்கள் என்று அமெரிக்க அதிபருக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவை தாண்டி, இஸ்ரேலை தாண்டி கடும் பகை கொண்ட நாடாக ஈரானுக்கு மாறியிருக்கிறது. அதற்கு காரணம், கடந்த சில பல நாடுகளாக வெளிப்படையாக ஈரானுக்கு எதிராக வெறுப்பை கக்குவதும், அமெரிக்க இஸ்ரேலியர்களோடு உறவு கொண்டாடுவது மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய உலக முஸ்லிம்களின் எதிர்ப்பாளராகவும் மனித சமூக எதிர்ப்பாளராகவும் அரபுகளின் எதிர்ப்பாளராகவும் அறியப்பட்ட பெஞ்சமின் நெத்தானியாகுவுக்கு எதிராக இருக்க வேண்டிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அவரை அந்த நாட்டிற்கு வரவழைத்து கைகோர்த்து எங்கள் பாதுகாவல் என்று சொல்வதை ஈரானுக்கு அது தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுக்கு மட்டுமல்ல, ஏனைய அரபுகளுக்கும் அது அவ்வளவான நல்ல செய்தியாக தெரியவில்லை. இந்த நேரத்தில் நஹ்யான் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி யூத அதிபர் பெஞ்சமின் நெத்தானியாகு அவர்களை வரவேற்று அவருடைய சொந்த காரில் சென்றது எந்த அடிப்படையிலே நியாயம் என்று கேட்கிறார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை காசாவில் கொண்டு குவித்தது மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளுக்கு, அது இஸ்லாம் அல்லாத நாடுகளுக்கும் அரபல்லாத நாடுகளிலும் கூட இவரை ஒரு கொலை குற்றவாளியாக, ஒரு தீவிர கிரிமினலாக அடையாளப்படுத்தியிருக்கின்ற போது, இந்த போரில் தங்கள் நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி படுகொலை செய்யப்பட்ட அதே நேரத்தில் அவரை வரவேற்று கைகுலுக்கி அழைத்து பல மணி நேரம் பேச்சுவார்த்தை, ஈரானுடைய நீண்ட நாள் கோபத்திற்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மாறியிருக்கிறது. தோழர்களே, நாம் செய்தி வெளியிட்ட போது அபுதாபியில் இருந்து பல தோழர்கள் சொன்னார்கள், ஆம் உண்மைதான், அபுதாபியில் பல தாக்குதல்கள், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாக்கப்பட்டது, புஸ்ஜைரா தாக்கப்பட்டது, அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய ஜபல் அலி ஃபோர்ட் துறைமுகம் தாக்குதலுக்கு உள்ளானது. எல்லாவற்றையும் விட யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கும் அணு உலை, அது நல்ல வேலையாக, நல்லா கரிந்து கொள்ளுங்கள், அது நல்ல வேலையாக ஜெனரேட்டரோடு நின்று போனது. ஒருவேளை அந்த அணு உலையினுடைய கூலிங் சிஸ்டத்தில் தாக்கியிருந்தால் இன்றைக்கு அந்த நாடு இருந்திருக்காது. அணு உலைகளின் கதிர்வீச்சின் தாக்கம் எண்ணி பார்க்க முடியாத பேர் அதிர்வுகளையும் பயங்கர விளைவுகளையும் ஏற்படுத்தியிருக்கும். நல்ல வேளையாக இந்த அபாயத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோம். ஆனால் இந்த ஒரு நிலையில்தான் தங்களின் நீடுநாளைய பார்ட்னர்களாக யூதர்களை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் புரியவில்லை. இப்போது யூதர்களின் திட்டம் என்ன, யூரோப்பியர்களின் திட்டம் என்ன, அமெரிக்கர்களின் திட்டம் என்ன? யூரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் சற்று மனமுரண் இருந்தாலும், ஈரான் என்கின்ற ஒரு தேசம், பெர்ஷியன் தேசம், அங்கே வலுப்பட்டு விட்டு பிராந்திய வல்லரசாக மாறிவிடக் கூடாது என்பதில் எல்லோருக்குமான ஒரு பொது நோக்கம் உண்டு. காரணம், ரஷ்யா ஈரான் சமநிலை கூட்டாளிகள், அது யூரோப்பியர்களுக்கு பிடிக்காது. அதை போன்று அமெரிக்காவை பொறுத்தவரை தங்களின் சவுதி மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், ஓமன், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள்
ஜொர்டான் போன்ற நாடுகள் அவர்களுடைய ஒரு சீசர்கள், அமெரிக்காவின் கைப்பாவைகள். அந்த இடத்தில் தன்னிடத்திலே ஆயுதம் வாங்கி தன்னிடத்திலே பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வளர்ந்து கொண்டிருக்கிற போது அங்கே பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறுவதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது. மூன்றாவது, ஒரு ஆக்கிரமிப்பாளர்களாக இருந்த இஸ்ரேல் எல்லா நாடுகளையும் ஆக்கிரமித்து அணுகுண்டுகளை அவர்கள் செய்யலாம், பேரதிர்ச்சிக்குரிய ஆயுதங்களை அவர்கள் வைக்கலாம், காசாவை ஆக்கிரமித்து குழந்தைகளை படுகொலை செய்யலாம், கர்ப்பிணிகளை படுகொலை செய்யலாம். இதை கேட்ட ஹிஸ்புல்லாக்கள் லெபனானிலிருந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை விரட்டி இருக்கிறார்கள். ஹெர்மூஸில் ஏராளமான பிரச்சனைகள். எல்லாவற்றிற்கு மேல் ஈரான் அங்கு பிராந்திய வல்லரசாக மாறிவிடக் கூடாது என்பதில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அதிக சேட்டை, அதிக நன்மை உண்டு. ஆனால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எதற்காக இவர்களை தடுக்க வேண்டும்? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அமீரகம் ஏன் வெளிப்படையாக இவ்வளவு வெறுப்புற வேண்டும்? லெவன் தீவு என்கின்ற ஒரு தீவு இருக்கிறது. 1971களுக்கு பிறகு இந்த லேவன் தீவில் இருக்கும் அபு மூசா, அதே மாதிரி லெசர் டுனாப், மற்றொன்று கிரேட்டர் டுனாப், ஒவ்வொன்றும் 12 கிலோமீட்டர். அபு மூசா, லெசர் டுனாப் அது 2 கிலோமீட்டர். அதே போன்று கிரேட்டர் டுனாப் 10 கிலோமீட்டர். இதெல்லாம் அவர்கள் ஆக்கிரமிப்பதற்காகவும் ராசல் கைமாவோடு ஆரம்ப காலகட்டத்தில் நெருக்கமாக இருந்து, அதே போன்று அவர்களால் அதிக பாதிப்புக்கு உள்ளானது இந்த தீவு. இந்த தீவு அவர்களின் தீவு தான். அதற்கு பிறகு ஷார்ஜாவோடு ஈரான் ஒரு புரிதலை ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு ஈரான் முழுமையாக அதை ஆட்கொண்டு விட்டதாகவும் தகவல்கள் வருகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் 11 தீவுகளில் அவர்கள் தங்கள் கைவசம் வைத்திருக்கிறாருங்க. 60,000க்கு மேற்பட்ட பேரர்கள் தயார் பண்றாங்க. ஈரானுடைய தெற்கு பகுதியில கொண்டு கொடுக்கிறாங்க. அங்கே மக்கள் வாழ்கிறார்கள். 3 அபு மூசாவிலும் அதே போன்றுதான். அதே போன்று லெஷர் டுனாபில் மக்கள் வாழவில்லை, அது ஒரு பாறை மட்டும்தான். அதே போன்று இன்னும் 10 கிலோமீட்டர் வடிவாக இருக்கக்கூடிய கிரேட்டர் தீவுலையும் அவர்களுக்கு இருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பேசக்கூடாது. இது பேச வேண்டுமென்றால் ஒரு சமாதானத்தோடு நேரடியாக ஈரானுக்கு விசிட் செய்து போடலாம். அது பிந்தைய காலகட்டம். இன்றைக்கு ஈரானுடைய 100க்கும் மேற்பட்ட தலைவர்களை அழித்திருக்கிறீர்கள். ஈரானுடைய பலர்களும் கொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்கர்களோடும் இஸ்ரவேலர்களோடும் கைகொடுவது வருங்காலத்தில் துபை என்கின்ற ஒரு நாடு, அபுதாபி என்கின்ற ஒரு நாடு இருக்காது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது இன்றைக்கு நமக்கு கிடைத்த தகவல்கள், மலைகளுக்கு கீழ் ஏராளமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் டெக்னீஷியன்களாக வேலை பார்க்கும் அனைவரும் பெண்கள் தான் என்ற செய்தி அதிசயமாக இருக்கிறது. அரபு நாடுகளை போன்றல்ல, இவர்களும் முஸ்லிம்கள் தான், அவர்களும் முஸ்லிம்கள் தான். பெர்சியன் முஸ்லிம்கள் பெண்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் அந்த நாட்டின் செய்தி தொடர்பாளர் கழகம் மட்டுமன்றி ஏவுகணைகள் உற்பத்தியிலே அதிகபட்சமாக பெண்கள் அந்த டெக்னோக்ரட்ஸ் உள்ளே இருப்பது வந்திருக்கிறது. அந்த அளவிற்கு தொழில் வளத்தை கற்றுக்கொண்ட அந்த பிராந்திய நாடுகள் உண்மையிலே அறிவுள்ள நாடுகளாக இருந்தால் ஈரானுடைய கரங்களை அவர்கள் வலுப்படுத்த வேண்டும். ஈரானுடைய தலைமையில் அரபு படைகளை பெர்சியன் கோஆபரேஷன் ஓடு அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அதுதான் நல்லது. அப்படி ஒரு அரபு படைகள் வைத்தால், துருக்கி நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இஸ்லாம் த கம் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு படைகள் உருவாக்கி அவர்கள் அதை நேசிக்க வேண்டும் என்றால், அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய நேட்டோ படைகளை போன்று இவர்கள் சவுதி அரேபியா படைகள், துருக்கியின் உள்ள பெரிய இராணுவம், அதே போன்று பாகிஸ்தான், ஈரான், இப்படி அனைவரும் இணைந்த ஒரு ராஜ்ய ரீதியாக அந்த பிராந்தியத்தில் சவுதி பெரிய நாடு, ஈரான் பெரிய நாடு, பாகிஸ்தான் இந்த பகுதி இருந்தாலும் அவர்களும் பெரிய நாடு, துருக்கி, இவர்கள் தலைமையிலே ஏனைய பிராந்திய நாடுகள் ஒரு வலுவான கட்டமைப்பையும் தொழில்நுட்ப அறிவையும் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருந்திருக்கும். அதை விட்டு UAE அந்த நாடு கொடிகட்டி பறப்பது எதில்? அக்ரிகல்ச்சர் அல்ல, விவசாயத்தில் அல்ல. அந்த நாடு ஒன்லி சுற்றுலாத்துறை, துபைக்கு வருவர்கள்லாம் சுற்றுலாத்துறை, அடுத்து பினான்சியல் செக்டோரியல், அதனை அடுத்து அங்கு ரியல் எஸ்டேட் மண்டலம், அபுதாபியில் எண்ணெய் வளம் இருக்கிறது, இவ்வளவுதான்.
அப்ப இந்த நிலையை ஈரானுக்கு நெடுநாளைய கூட்டாளியாக இல்லாமல் அவர்களை விரோதியாக பார்ப்பது வரும் காலத்தில் UAE அழிக்கப்பட்டு விடும் ஆபத்து தவிர்க்க முடியாது. சின்ன விச்சபு அப்படி ஒரு சிச்சுவேஷன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் தங்களை அறிந்தோ அறியாமலோ அவர்கள் பெஞ்சமின் நெத்தானியாஹுவோடு கைகோர்க்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான, ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பயங்கர செயல் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச செய்திகளின் காணொலியிலும் கூட அப்படித்தான் சொல்லப்படுகிறது. இது நல்ல ஒரு முயற்சி அல்ல, இது ஒரு ராஜதந்திர முயற்சி அல்ல, இது ஒரு ஆபத்தான முயற்சி. தொடர்ந்து இன்றைக்கு அணு உலையை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அபுதாபியிலே அணு உலை பற்றி எரிகின்றது. அணு உலையினுடைய ஜெனரேட்டரை மாற்றி அது கூலிங்கில் அடைபட்டிருந்தால் இன்னைக்கு அணுக்கதிர்கள் சிதறி இருக்கும். இதை யார் அடித்தது? இது ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்களா அல்லது இஸ்லாமிய பிராக்சிகளா, ஈரானா, யாரென்றே தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேலோடு கைகோர்த்தது, அமெரிக்காவோடு கைகோர்த்தது அரசியல் தற்கொலை என்பதை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை சர்வதேச காணொலியின் பார்வையாக இருக்கிறது. தமிழாக்கத்தோடு நான் உங்கள் சுஃபியான் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.